கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தொழிற்சாலையிலே பல பொறிகளை இயக்குகின்ற ஒரு பொறியாளர் சொன்னார், அநேக இயந்திரங்களை நான் இயக்கிக் கொண்டே இருக்கிறேன். கூர்ந்து கவனித்தால் சில முக்கிய இயந்திரங்களிலே சுழலும் பகுதியிலே மணல் விழுந்து விடுகிறது அல்லது அந்நிய பொருட்கள் விழுந்து விடுகிறது. இவைகள் அந்த சுழலும் இயந்திரத்தை முழுமையாக இயங்க விடாமல் தடுக்கின்றன. ஆனால் சிறிதளவு உயவு எண்ணெய் லூப்ரிகன்ட் போடும்போது அந்த இயந்திரம் மீண்டும் இயல்பான நிலையிலே இயங்குகிறது. இதை நான் பல இயந்திரங்களிலும் கண்டிருக்கின்றேன். மனித வாழ்க்கையிலும் அவிசுவாசம் என்ற ஒன்று விழுந்து கொண்டே இருப்பதனால மனிதனுடைய இயக்கம் தடைப்படுகிறது. கர்த்தருக்குள் அவன் வளர முடியாமற் போகிறது. தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியாமற் போகிறது. ஆனால் விசுவாசம் என்ற ஒன்றை நாமும் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஊட்டும் போது அவருடைய வாழ்க்கை இயக்கம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது என்று சொன்னார். ஜான் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு டாக்டர் சொன்னார், அநேக மக்கள் பல காரியங்களை நினைத்து கவலைப்படுகிறார்கள். கவலைப்படுகிறவர்களின் ஆரோக்கியம் அநேக சமயங்களிலே பாதிக்கப்படுவதை நான் பார்த்திருக்கின்றேன். மனதிலே நினைப்பதன் அடிப்படையில் சரீரத்திலே பாதிப்பு வருகிறதா? அது எப்படி சாத்தியம் என்று நானே வியந்திருக்கின்றேன். எப்பொழுதும் சந்தோஷமாகவும் இயல்பாகவும் இருக்கிறவர்கள் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்கிறார்கள் என்பதையும் நான் கண்டிருக்கின்றேன். இதை குறித்து இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மனுஷனுடைய கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்குகிறது, அவனுடைய சரீரத்தை ஒடுக்குகிறது. சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையை வளமாக்குகிறது. இது உண்மையா என்று ஆராய வேண்டும் என்று சொன்னார். நீதிமொழிகள் 12:25, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலைகளுக்கு மருந்து கர்த்தர் தரும் நல் வார்த்தைகள். அந்த நல் வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது மகிழ்ச்சி உண்டாகும், வெற்றி உண்டாகும். பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கலாம். ஏனென்றால் நமக்கென்று ஒரு நித்திய ராஜ்யம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமான அந்த ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையே நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. எனவே அநேக கவலைகள் நிமித்தம் நம்மை நாமே ஒடுக்கிக் கொள்ளாமல் கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்திலே திரும்பி அவருடைய சந்தோஷத்திலே நாம் பங்கடைவோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.